வணக்கம். ஜனவரி 2ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 1ஆம் தேதி நிஃப்டி 0.4% அதிகமாக க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 3000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 1800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 6800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 1700 கோடி ரூபாய்க்கு. டிசம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. 1.77 லட்சம் கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 7.3% அதிகரிச்சிருக்கு. நவம்பர் மாதத்தில் 1.82 லட்சம் கோடிகளாக இருந்திருக்கு. 1.7 லட்சம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகியிருக்கிற தொடர்ச்சியாக 10வது மாதம் இது இந்த டிசம்பர் மாதத்தில்ன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸுடைய மார்க்கெட் ஷேர் யாருக்கு அதிகமாக இருக்குது? ஓலா எலக்ட்ரிக்கு தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஓலா எலக்ட்ரிக்கை இப்போ பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், டிசம்பர் மாதத்தில் டூ வீலர்ஸ் மார்க்கெட் ஷேர், எலக்ட்ரிக் டூ வீலர்ஸுடைய மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருப்பது பஜாஜ் ஆட்டோக்கு 25%, 18,200 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்கிறாங்க, 23% அவங்களுடைய மார்க்கெட் ஷேர், 17,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக்கை முதல் முறையாக அவங்க பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் 3வது இடத்துல இருக்கிறாங்க, 18.7% மார்க்கெட் ஷேர், 13,700 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த 2024 ஆண்டை பார்க்கும்போது ஓலா எலக்ட்ரிக் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் 35%. ஒட்டுமொத்தமாக 4,07,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அது 52% அதிகரிச்சிருக்கு. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஐபிஓ குறித்தான அப்டேட். நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் 55 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 46 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், தமிழக அரசு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு வழங்கின டெண்டரை ரத்து செய்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கான டெண்டர் இது. அவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அதிகமாக பணம் கோட் பண்ணியிருக்கிறாங்கன்ற காரணம் காட்டி தான் அவங்க இப்போ இதை ரத்து செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் அந்த டெண்டரை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இது 82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கான டெண்டர் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு ஒதுக்கப்பட்டது. அதை இப்போ தமிழக அரசு ரத்து செய்திருக்கிறாங்க. வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து, அவங்களுக்கு பிக்கனரில் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி தரப்புலேருந்து இப்போ அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் இதற்கான டிஸ்க்ளோஷர் நவம்பர் 27ஆம் தேதி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ். ரோசல் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆசாமில் ஒரு டீ எஸ்டேட்டை வாங்க இருப்பதாக ஜேம்ஸ் வேரன் டீ கம்பெனி கிட்டேருந்து அந்த டிரான்சாக்ஷன் இப்போ முடிவு பெற்றிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ரோசல் இந்தியா. மாருதி சுசுகி டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 1,78,000 வாகனங்கள். போன வருடம் டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% அதிகரிச்சிருக்கு டோட்டல் சேல்ஸ். நிதியாண்டு 2025 இது வரைக்கும், அதாவது ஏப்ரலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்க்கும்போது 16,29,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. போன வருடம் இதே கால அளவுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 5% அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி டிசம்பர் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் 1,57,654 வாகனங்கள். போன வருடம் டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன். ரிலையன்ஸ் பவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் சாசன் பவர் லிமிடெட். அவங்க யூகேல இருக்கக்கூடிய IIFCLக்கு $150 மில்லியன் பணத்தை கட்டியிருக்கிறாங்க. எடுத்த லோன் நினைக்கிறாங்க. அதை அடைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதி இதை செய்திருக்கிறாங்க. ட்ரைசக்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. லார்சன் அண்ட் டியூப்ரோ கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $25 மில்லியன். கண்டெய்னர் வே இன்டர்நேஷனல் லிமிடெட் அவங்களுடைய பேர் மாற்றம் செய்கிறாங்க. புது பேர் இண்டஸ் அலுமினியம் ரீசைக்ளர்ஸ் லிமிடெட். ஐஷர் மோட்டார்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஐஷர் மோட்டார்ஸ் வோல்வோ நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அதோடைய சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்திற்கானது. ஒட்டுமொத்த வாகனங்கள் விற்பனை செய்தது 8,324. இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு.
அதுல் ஆட்டோ 3 வீலர் சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க டிசம்பர் மாதத்திற்கானது. டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் இரண்டும் சேர்த்து பார்க்கும்போது 2583 இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. சாய் சில்க்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. Q3க்கான பிசினஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டர்ன் ஓவர் 449 கோடி ரூபாய் Q3ல இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. Q3ல 3 கடைகளை திறந்திருக்கிறாங்க. அதை சேர்த்து இந்த குவார்டர் முடிவில் 66 கடைகளை வைத்திருக்கிறாங்க சாய் சில்க்ஸ். SML இசுசு டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 626 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 34% விழுந்திருக்கு. மாயில் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. மேங்கனீஸ் ஓர் மற்றும் அவங்களுடைய வேறு ப்ராடக்ட்ஸுடைய விலையை உயர்த்துறாங்க. 1%லிருந்து 7.5% வரைக்கும் உயர்த்துவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க மாயில் லிமிடெட். பிரவேக் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்களுடைய ரிசார்ட்டை திறந்திருக்கிறாங்க. பிரவேக் கேவ்ஸ் ஜவாயின்ற பேரில் ஜனவரி 1 நேற்று திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க பிரவேக் லிமிடெட். சிஆர்எம் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு துபாயிலிருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அல் குவாரியன் இன்டர்நேஷனல் கிட்டேருந்து அதோடைய மதிப்பு 10 கோடி ரூபாய். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 55,078 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. கேலண்டர் இயர் 2024 ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ் 6,05,000 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் கேலண்டர் இயர் 2024 1,58,000 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. எக்ஸாரோ டைல்ஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. டவுன் கிரேட் ஆகியிருக்கு. லாங் டேர்முக்கு BBB-லேருந்து BBB- டவுன் கிரேட் ஆகியிருக்கு. லாங் டேர்முக்கு அது ஷார்ட் டேர்முக்கும் டவுன் கிரேட் ஆகிருக்கு. A3+லேருந்து A3 டவுன் கிரேட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னு என்னன்னு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அதானி பவர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 294 கோடி ரூபாய். ரைட்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கயானா அரசு கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 60 மாதத்திற்கான கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு $97,13,000. eastmytrip.com உடைய CEO ராஜினாமா செய்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அவருடைய ஷேர்ஸ் அனைத்துமே விற்பனை செய்கிறாரு. கிட்டத்தட்ட 1.4% 50 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதை விற்பனை செய்து வெளியே கம்ப்ளீட்டாக எந்த ஷேர்ஸும் இல்லாமல் விற்பனை செய்துட்டார். இப்போ அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதாக eastmytrip.com அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 26.4 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. இது அசஸ்மெண்ட் இயர் 2020-21ற்கானது. டாடா மோட்டார்ஸ் டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 76,599 வாகனங்கள் இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. Q3க்கு பார்க்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ் 2,30,000 வாகனங்கள் இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர்ஸ் 365. போன வருடம் டிசம்பர் மாதத்தில் 395 வாகனங்கள் சேல்ஸ் கீழே போயிருக்க டிராக்டர்ஸில். பவர் டில்லர்ஸ் 3,007 யூனிட்ஸ். போன வருடம் டிசம்பர் மாதத்தில் 2,039 யூனிட்ஸ். பவர் டில்லர்ஸுடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. ரயில்கள் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் கிட்டேருந்து 78 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. பாலிகேப் இந்தியாவுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8,300 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிராவிட்டா இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கானாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய புது உற்பத்தி ஆலை ரீசைக்கிள்டு அலுமினியம் அலாய்ஸ்க்கான ஆலையிலிருந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆனுவல் கெப்பாசிட்டி 4,000 MTPA. கூடுதலாக 4,000 MTPA சேர்க்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 8,000 MTPA வரைக்கும் அவங்களுடைய ஆனுவல் கெப்பாசிட்டியை உயர்த்துவதற்கான திட்டம் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போன்ற அலுமினியம் ரீசைக்கிள் ஃபெசிலிட்டி வேறு எந்தெந்த நாடுகளில் வைத்திருக்கிறாங்க? செனிகல், மொசாம்பிக், இந்தியா, டான்சேனியா, டோகோ போன்ற நாடுகளில் வைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கிராவிட்டா இந்தியா. ட்ரைடன்ட் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. புத்தாண்டை முன்னிட்டு அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ் அனுப்பியுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க ஆன்லைனில். மெட்ரோ பிரான்ச்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் கொடுத்துருக்கிற டார்கெட் 1,460. தற்போதைய லெவலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. வோல்டாஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,900 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 1,780. பிரெட்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 905. ஸ்டாப் லாஸ் 808. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.